ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்மால் க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ரூம் நான் மாப் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மாப் போட்டு. எனக்கு உடம்பு சரியில்லை என்ற ஒரு முட்டி வலி வேறு இருந்தது. அந்த முட்டி வலியால் ரொம்ப எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல. செருப்பு போட்டதால் இந்த இடமே ஒரே மண்ணாக ஆகி அங்கே இதுவாயிடுச்சு. ஸோ லிட்ரலி இது மாப் போடுறதுக்கே இந்த சின்ன ஒரே ஒரு ரூம் தான் நான் மாப் போட்டேன். இதுக்கே எவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பெரிய ரிலீஃபாக இருந்தது. அன்றைக்கி மட்டும் நான் நிறைய வேலை செஞ்சேன். பட்டு மாப் போட்ட பிறகு தான் கொஞ்சம் ஒரு அட்மாஸ்ஃபியரே மாறிடுச்சு. அண்ட் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. கொஞ்சம் நிறைய லேசினஸ் ஆகிடுச்சு. இந்த குளிருக்கு எந்திரிச்சு வேலை செய்கிறதே ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது. ஸோ அதுதான். அண்டு அந்த கால் வலியில் முட்டி வலியில் பெட் ஸ்ப்ரெட் கூட மாற்றலை. அந்த முட்டி வலிக்கு ஒரு எண்ணெய் தேய்க்கிறேன்ட்டு அந்த எண்ணெயெல்லாம் பெட்டில் கொட்டிடுச்சு. ஸோ இப்படி தான் எல்லாமே மாப் போட்டு அந்த நிறைய ஹேர் வந்தது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சேர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்மால் பேம்பூ சீட்டர், இந்த பேம்பூ சீட்டர்லாம் முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. ஏன்னா நிறைய ஹேர் அங்கே ஸ்டக் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் மாப் போட்டு முடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி குடித்தேன். ஒரே வேர்வை வேறு. ஸோ பாதி தண்ணி காலி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய பெட் ஸ்ப்ரெட் தான் மாற்றிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ திங்ஸ் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் எல்லா தைலமும் வச்சுப்பேன். அண்ட் புக்ஸும் சிலது வச்சுப்பேன். இப்படி தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே எடுத்து பக்கத்து பெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்தேன். பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் அந்த உள்ளே போட்டிருக்கிறது கூட அந்த ஒரு எண்ணெய் கரை மாதிரி ஆயிடுச்சுல, அது ஆல்மோஸ்ட் காஞ்சி போயிடுச்சு. பட் நான் கொஞ்சம் வெட் டிஷ்யூ போட்டு அந்த டிஷ்யூ பவுடர் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்டுக்கு முன்னாடி ஒரு கவர் போட்டிருக்கேன்ல, அது துவைச்சி தான் போடணும். அதனால எந்த பெட் ஸ்ப்ரெட்டும் போடலை. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் க்ளீன் பண்ணணுன்ட்டு எடுத்தேன். இதில் எல்லாமான பெட்ஷீட்ஸு எல்லாமே வச்சுருந்தேன். ஒரே க்ளம்ஸியாக ஆகிடுச்சு. அண்ட் ஓரமாக சில மெடிசன்ஸ் பாக்ஸ் கூட வச்சுருந்தோம். என்னென்னா 2 காக்ரோச், ஒரு கப்பிள் காக்ரோச் 2 இருந்தது. அது 2மே சாவடித்தேன். ஒரே நியூசன்ஸாக இருக்குது இந்த காக்ரோச். அட்டைப்படி எது வச்சா கூட அதில் அது நிறைய நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த அட்டைப்படிக்குள்ளே வந்துடுது. ஸோ இதுவே இப்போது க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எங்கடா காக்ரோச் ஒன்று தென்பட்டுச்சு. இன்னொன்று எப்படி எவ்வளோ காக்ரோச் 2 காக்ரோச் வந்ததுன்னு நான் பார்த்தேன். ஸோ ஒரு அட்டைப்படியில் தான் அதில் வச்சுருந்தேன்ல, ஒரு அட்டைப்படியில் அதில் காக்ரோச் வீடு மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே வாழைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணேன். திரும்ப என்னென்ன கீழே வைக்கணுமோ வச்சுட்டேன். ஸோ இந்த பெரிய ஷெல்ஃப், இந்த ஹேங்கர் மாதிரி இருக்கிறது பெரிய வேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டிவைடர் மாதிரி போட்டிருக்கலாம் போல். ஏன்னா இதை அப்பப்போ அடுக்கும்போது அப்படியே க்ளம்ஸி ஆகி ரொம்ப விழற மாதிரி ஆகிடுது. ஸோ திரும்பவும் எல்லாமே உட்காந்து அடுக்கினேன். ஸோ மாப் போட்டு இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் நான் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணேன். ஸோ எல்லாம் பெட்ஷீட்டு, டவல்ஸ் எல்லாம் இதில் வச்சேன். அண்ட் தென் இந்த அட்டைப்படியில் தான் அந்த காக்ரோச்சே இருந்தது. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேறு பிளாஸ்டிக் கவரில். அண்டு என்னோடய பில்லோ கவர்லாம் 2 எடுத்து அங்கெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அட்டைப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்து வெட்டுட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ க்ளீன் பண்ணோடனே தான் ஒரு ரூமே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு நைஸ் ஸ்மெல்லோடு இருந்தது. ஸோ உங்களை நான் இன்னொரு vlogல பார்க்குறேன். பாய்.